Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே மேக்கப் லுக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So yesterday பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே நான் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளா ஒரு மேக்கப் லுக் வந்து பண்ணேன். So ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நம்ம பண்ணிரலாம். So வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் அந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம எப்படிலாம் மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பண்ண லுக்கு உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் அந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ரீத் ஏதாச்சும் வச்சு நம்மளோட ஹேரை வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். மேக்கப் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணணும். ஸோ என்கிட்ட வந்து மாய்ஸ்சரைசர்லாம் கிடையாது, நான் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணலை. நான் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் மாய்ஸ்சரைசராக. ஸோ ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் என்னோட மாய்ஸ்சரைசராக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்டாகவே ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த மேக்கப் எதுவுமே போட்டதே கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முதல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன், எப்போமாச்சும் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்கிறதுனால நான் வந்து இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் வந்து போட போகிறேன். ஸோ நான் வந்து ரொம்பலாம் போட மாட்டேன், லைட்டாக தான் போடுவேன். நீங்களும் லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக எடுத்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்படியே டாட் டாட்டாக வச்சா போதும். வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், கைட்டே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிளெண்டர் எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டார்க் ஸ்பாட்லாம் மறைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து சும்மா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாக பண்ணி காட்டும், அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லா மேக்கப் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப். அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்க முடியாதவங்க இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் உங்களோட கழுத்துலையும் போட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கழுத்துலலாம் போடலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீமை நம்ம வந்து செட் பண்ணுறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோகுல் சாண்டல் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப பேய் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே பேய் மாதிரி தான் இருக்கேன். இதை வந்து நல்லா கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து நல்லா கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடரை போட்டு செட் பண்ணிட்டோம். இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பவுடரை வந்து போடாமல் விட்டுருலாம். ஸோ இது வந்து ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரூ தான் போட போகிறோம். ஸோ இந்த ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கம்பெனியோடது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 rupees தான் வரும், இது எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ நான் அதனால் நீங்கள் எப்போவுமே ஐப்ரோ பொடிச்சில் இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதே சேஃபில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஐப்ரோ வந்து எல்லாராலையுமே வாங்க முடியும். ஐப்ரோ போட்டால் நம்மளோட ஐப்ரோ வந்து நல்லா திக்காக காமிச்சு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐப்ரோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ டூல்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல் பண்ணி விட்ருங்க.
ஸோ ஐப்ரோ வந்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐப்ரோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஐலைனர் தான் போட போகிறோம். ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா எனக்கு கேமராவால் போட முடியாது. நான் போய் கண்ணாடி பார்த்தா ஐலைனர் மட்டும் போட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐலைனர் வந்து போட்டு வந்துட்டேன் பாருங்கள். நான் லைட்டாக தான் போடுவேன். ஸோ ஐலைனர் போட்டு வந்த ஐலைனர் போட்டாலே நம்ம நம்மளோட கண்ணுக்கு வந்து ஒரு சூப்பராக அழகாக இருக்கும். கண் வந்து நல்லா போல்டாக தெரியும். நம்ம ஃபேஸ்லேயே பாருங்கள் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து இதை நான் வாங்கினது எப்போமாச்சும் தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுனால லைட்டாக மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் மஸ்காராவை ஸ்கிப் பண்ணனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி போடனாலும் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் போடுவேன். ஏன்னா மஸ்காரா போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம், கண்ணில் இடிச்சிருவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் நான் வந்து மஸ்காரா வந்து அவ்வளோவா போட மாட்டேன், எப்போமாச்சும் தான் போடுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அவ்வளோவா முடி இருக்காது. ஸோ லைட்டாக மட்டும் தான் போடுவேன். பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு மஸ்காரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிப் பாம் வச்சுருக்கேன். அந்த லிப் பாம் தான் அப்ளை பண்ண போகிறேன். லிப் பாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேபி லிப் பாம். அது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். இது வந்து லிப் பாம் மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக் கிடையாது, ஆனால் லிப் பாம் தான். நான் இதை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம லிப்பை வந்து எப்போவுமே மாய்ஸ்டராக வச்சுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த லிப் பாம் மட்டும் லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நம்மளோட மேக்கப் லுக் வந்து முடியுது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டா நம்மளோட மேக்கப் லுக் வந்து அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கலை. ஸோ என்னோடய பர்த்டேங்கிறதுனால நான் பொட்டு வைக்கலைன்னு இல்லை, எப்போமாச்சும் நான் பொட்டு வைக்க மாட்டேன், எப்போமாச்சும் பொட்டு வைப்பேன். ஸோ ஆனால் இன்றைக்கி நான் வந்து பொட்டு வைக்கலை. பொட்டு வைக்காமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேக்கப் லுக்கு இந்த ஹேர் ஸ்டைலே சூப்பராக இருக்குது. இப்படியே நீங்கள் கூட விடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இதோட நம்மளோட மேக்கப் லுக் வந்து முடியுது. ரொம்பவே சூப்பராக ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்டை வச்சு பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருந்தேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி விட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் கூட பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஹேர்னால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேரே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்கு, சூப்பராக ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே மேக்கப் லுக்கு. ரொம்பவே சிம்பிளான ஒரு லுக்கு தான். நான் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்டை வச்சு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.